ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து டோர் பேட் எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து மேலே ஒரு ஸ்க்ரூ குத்துற பாருங்க, அந்த ஸ்க்ரூ கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அங்கே ஒரு கேப் வரும், அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ கட்டி எடுக்கணும். ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ கட்டி எடுத்துகிட்டா இருப்பாங்க. ஸ்க்ரூ கட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வேற எங்கன்னா ஸ்க்ரூ இருக்கான்னு செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கீழே இருக்கும், டோர் பேருக்கு அடியில் 2 ஸ்க்ரூ வரும். ஆல்ரெடி அந்த ஸ்க்ரூ அந்த வண்டியில் இல்லை, பேட்லேருந்து எடுத்துருக்குறாங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வரும், அதை 2 கழித்துருங்க. கட்டிட்டு இந்த பேனல் கேட்டுறா பார்த்தீங்களா, சில்வர் கலர் பேனல், அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணி எடுத்தால் உள்ளே 2 ஸ்க்ரூ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அலங்கிய ஸ்க்ரூ. அந்த 2 அலங்கிய ஸ்க்ரூ எடுக்கணும். 2 ஸ்க்ரூ தெரியுதுங்களா, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ மொத்தம். அந்த 2 ஸ்க்ரூ கட்டணும். மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே 2 ஸ்க்ரூ, சென்டரில் 2 ஸ்க்ரூ கட்டிட்டு டோர் பேடை வலிச்சேன்னா டோர் பேட் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லாக்கில் கொஞ்சம் பிடிக்கும், அங்கங்கே பிடிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அழகாக பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துடணும், வலிச்சு எடுத்துக்கணும். ஒரு சிலது ரொம்ப டைட்டாக போச்சுன்னா கொஞ்சம் வலிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாகணும், அப்போ தான் வரும். எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடில் இருக்கிற நம்ம சாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாக்கெட் ஒன்று இருக்கும் மேலே டாப்பில், அதை கட்டி இருக்கணும். அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம கனெக்டர், அதாவது டெஸ்டர் வச்சு அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்தோம். கையில் அழுத்தி எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. மேலுக்கு சாக்கெட் கட்டி எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா கீழே சுவிட்சில் வந்து 3 சாக்கெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 சாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இது வந்து லாக் செட்டு, பேக் சைடில் காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம எதுவும் கைட்டு தேவையில்ல, அதில் அப்படியே பேக் சைட்லேருந்து அழுத்தினா வெளியே வரும். வெளியே வந்த பிறகு அப்படியே திருப்பி உள்ளே தள்ளிடலாம் டோர் பேடுக்குள்ளே, அப்போ டோர் பேட் வெளியே தள்ளலாம். லாக் செட் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே உள்ளே தள்ளிட்டு அப்படியே அந்த ஓட்டை வழியாக வெளியே உள்ள பேக் சைடில் தள்ளி விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி விட்டால் ஃப்ரீயாக வெளியே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சு சாக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 3 சாக்கெட் வரும் சுவிட்ச் ஆண்டி உங்களுக்கு. 3 சாக்கெட் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது இருக்குது, கஷ்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாக்கெட் தான் வரும் சுவிட்சுக்கு, பவர் விண்டோ சுவிட்சுக்கு. ஏன்னா ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து 4 டோருக்கும் கண்ட்ரோல் இருந்தால் 4 சுவிட்ச் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் பாருங்கள், கைட்டு பாருங்கள். அதே மாதிரி சென்டர் பேனல் கைட்டு 2 ஸ்க்ரூ கட்டிட்டு அடியில் 2 ஸ்க்ரூ, டாப்பில் ஒரு ஸ்க்ரூ கட்டிட்டு எடுத்துகிட்டு தான் வந்துடும். ஆல்ரெடி இந்த வண்டியில் கைட்டுறதுனால நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கைட்டும் போது எல்லாம் பொத்து விழுதெல்லாம் லாக்கெல்லாம் கைட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து டோர் பேட் கைட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் இருக்குது பாருங்கள், பவர் விண்டோ சாக்கெட் மாதிரி கைட்டு எடுத்துட்டா டோர் பேட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கைட்டு டோர் பேட் சாக்கெட்டை கைட்டு தேவைப்படுங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், டோர் பேட் வந்துச்சு. எடுத்து வச்சுட்டு இப்படி தான் கைட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் டோர் பேடை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.